எல்லாம் நல்லா இருக்கீங்க இல்லையா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோகத்தாப்னே இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்துல கூட ஆண்டவரே நாங்க உங்களுடைய பாதத்துல வந்திருக்கோம் சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்க ஆண்டவரை குறிப்பாக இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கூட நிறுத்திட்டவும் தெரியுமாய் பேசும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களை ஆண்டவரே நாங்க ஏற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும் சுவாமி. அது எங்கள் உள்ளங்களில உடைய வசனங்கள் நல்ல விதைகளாக ஆண்டவரே விடவும் நல்ல பலனை கொடுக்கவும் நீர் உதவி செய்யும். ஆம் சுவாமி, அது ஆத்மத்தின் பலனாக ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்நாளில வாழ்க்கையில அபியாசிக்கிற பலனாக இருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. அது மட்டுமல்ல, நாங்க அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் நாங்களே அனுபவித்துக் கொண்டிராதபடி மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை. இந்த காரியங்களில ஆண்டவரை விசேஷமாக இப்படிப்பட்ட ஸ்டடீஸ்ல நமக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த திட்டத்துல நாங்க ஒரு கருவிகளா இருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அதுல பயன்பட நீர் உதவி செய்யும். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும், தடைகளை மாற்றும். ஆண்டவரே, இந்த 1 மணி நேரமும் நாங்க நல்லா உங்களுடைய வசனத்துல கலிகூற வசனத்தை வாஞ்சையோடு தியானிக்க உதவி செய்யும். தாழ்த்தியுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ இன்றைய தினத்துல நாம தியானிக்க இருக்கிற வசனங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம தியானிக்க இருக்கோம். கடந்த வாரத்துல 14 வசனங்களை பார்த்தோம். 14 வசனங்களில அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நம்ம 15ஆம் வசனத்திலிருந்து தொடர இருக்கோம். இந்த 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 3 முக்கியமான காரியங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இப்போ 3 காரியங்கள் இங்க பார்க்கிறோம். இழந்து போகிறது, கலக்கம் உண்டாகிறது, தீட்டுப்படாதது. இப்படி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு காரியமா இருக்குமானாலும் தேவ கிருபையை நாம் இழந்து போகவும் முடியும் என்பதை இந்த வசனத்துல நாம் எச்சரிக்கப்படுகிறோம். தேவ கிருபையை போக்கடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இழந்து போகாதபடி அப்படின்னு சொல்லி. அந்த இழந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, கசப்பான வேர். அது என்ன செய்யுமா? கலக்கம் உண்டாக்குமா? அது இன்னும் என்ன செய்யுமா? அநேகரை இந்த மாதிரி தீட்டுப்படுத்தும். இப்போ கசப்பான வேர், கசப்பு. இப்ப நம்ம இந்த வசனம் அப்படியே நமக்கு விளங்கினாலும் இந்த பிட்டர்னஸை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இந்த பிட்டர்னஸ் ஒரு பெரிய செட்பேக்கை கொண்டு வந்துடும். அதனால நாம நன்மையான அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி செய்துவிடும். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் சித்தத்திலிருந்து விலகி போகக்கூடிய இப்படியான காரியங்களை அது செய்ய வைக்கும். அதனால அந்த பிட்டர்னஸை கொஞ்சம் நம்ம பார்ப்போம்னால், ஸ்டீஃபன் டைமண்ட்னு ஒரு பெரிய வேத அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, பிட்டர்னஸ் இஸ் chronic and pervasive state of smoldering resentment. அப்படின்னா ரிசென்ட்மெண்ட்னா உள்ளத்திலேயே வைத்து கொண்டிருக்கிற கசப்பு, உள்ளத்திலேயே அப்படியே அதை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்மோல்டரிங், கனந்து கொண்டிருக்கிற நெருப்பு கனந்து கொண்டிருக்கும் இல்லையா? அது மாதிரி மேல பார்த்தா அப்படி சாம்பல் பூத்து இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள கனந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த கசப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, கிரானிக், அது நீண்ட காலமாக அது அப்படியே ஊடுருவக்கூடிய ஒரு
ஸ்டேட் ஆஃப் ரிசென்ட்மெண்ட்னு அவர் சொல்றாரு. அடுத்து அந்த கசப்பு எப்படி இருக்கும்னா, அந்த பிட்டர்னஸ் எல்லாவற்றையும் அழித்து விடும். அதனாலதான் அங்க வந்து நம்ம பார்க்கிறோம், அநேகரை தீட்டுப்படுத்தாதபடி, கலக்கம் உண்டாக்காதபடி அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது ஏன்னு சொன்னா அழிக்கிற ஒரு சக்தி அதற்கு உண்டு. கசப்பு மற்றவங்களுடைய சந்தோஷத்தை அழிச்சிரும், மற்றவங்களுடைய சமாதானத்தை அழிச்சிரும், மற்றவர்களுடைய நம்மையே நம்முடைய நற்காரியங்களே ஏன் நம்முடைய பிசிக்கல் ஹெல்த்தையே அழிச்சிடும். அதனாலதான் இட் இஸ் டாக்ஸிக் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ் பாக்குறோம். எல்லா உணர்வுகளிலும் இது மிகுந்த என்ன சொல்றது, பாய்சன் மாதிரி, கெடுதியான ஒரு ஒரு உணர்வு. அடுத்ததா இந்த இந்த கசப்பான காரியம் வந்து வேர்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? கசப்பான வேர். ஏன்னு சொன்னா வேர் எப்பவும் மேல தெரியாது, உள்ள ஆழமா போகும். இப்ப வேர் எந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா மேலால இவங்களால வேற பார்க்கவே முடியாது. ஆனா அந்த வேர் உள்ள போய் ஆழமா போயிடும். அந்த மாதிரி இந்த கசப்பும் உள்ளத்துக்குள்ளேயும் இருதயத்திலையும் நம்ம அறிவிலையும் அதிக ஆழமா போயிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த உங்க பர்சனாலிட்டியே மாறிடும். It will change your personality. It will change your attitude. It will change your what should I say, relationship. இப்படி எல்லாமே மாற்றிவிடும். அதனாலதான் இது ஒரு புற்றுநோய் மாதிரி இந்த பிட்டர்னஸ். ஸோ நமக்கு கோபம் வந்தா கூட கசப்பு வர இடம் கொடுக்க கூடாது. அது குடும்ப உறவுகளானாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகளானாலும் சரி, நாமே அனுபவிச்சிருப்போம். நம்முடைய அநேகரோடு நம்ம எல்லாம் பழகுற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம், இருந்தோம். அப்போ நமக்கு தெரியும் எப்படி நமக்கு வந்து இந்த பழகும்போது கசப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கோபம் வரலாம், சம்டைம்ஸ் நமக்கு சில காரியங்களை பார்த்து கோபம் ஏற்படலாம். ஆனா அந்த கோபத்தையே வச்சு 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 என்ன பண்ணிடக்கூடாது, கசப்புக்குள்ளாக கொண்டு போய் விடக்கூடாது. அதனாலதான் சில பேரை வந்து நம்ம என்னன்னு பார்க்கிறோம்னா, இந்த பிட்டர் பீப்புள் தே ஆர் லைக் பார்க்யூபைன்ஸ். அப்படின்னா என்ன, முள்ளம்பன்றிகள் மாதிரி, யாருமே நெருங்க முடியாது. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி மக்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் we must be easily approachable. நம்மிடத்துல அவங்க வரணும், அவங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணணும், அவங்க நம்மோடு கூட நல்ல தொடர்பு இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவரை அவங்களுக்கு சொல்ல முடியும். நாம அப்படிப்பட்டவங்கள எல்லாமே முள்ளம்பண்ணியாட்டம் இருந்தா சுவிசேஷத்தை செய்யவே, நம்ம அந்த பிரபல்யத்தை செய்யவே முடியாது. ஸோ வி மஸ்ட் பி கேர்ஃபுல். அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட மக்களையும் நாம மாற்ற முடியும். அவங்களுக்கும் நம்ம அன்பை காட்டும் போது அவங்களும் ஒருவேளை அப்படி இருப்பாங்க, நெருங்கவே முடியாத மாதிரி. ஆனா வித் ப்ரேயர் அண்ட் டாக்டிக்ஸ் இஃப் யூ அப்ரோச் தெம் யூ கேன் சேஞ்ச் தெம். அந்த பார்க்யூபைன்ஸையும் மாற்ற முடியும். சில பேர் எப்படி தெரியுமா, ஐஸ்பர்க்ஸ் மாதிரி இருப்பாங்க இந்த பிட்டர் பர்சன்ஸ். ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள அவ்வளோ கசப்பு இருக்கிறதுனால எதுவுமே அவங்கள பாதிக்காது. நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிபார்ட்மெண்ட்னா லஞ்ச் முடிச்சுட்டு அங்க போவேன். அங்க போய் ஒரு 10 to 15 minutes நல்லா சிரிச்சு பேசி நாட்டு நடப்பு அது இதையும் பேசி கொஞ்ச நேரம் ஐ வில் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் கம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க அப்படி சிரிச்சு பேசி எல்லாம் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. நாங்க சிரிக்கிறது காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சில்லியா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ரிசென்ட்மெண்ட் இருந்துச்சு. அது அதையெல்லாம் இப்ப நான் ரொம்ப விளங்கிக்கிறேன். ஆனா அப்ப எனக்கு அவங்கள விளங்கி கொள்ள முடியல. அப்ப நான் நினைப்பேன், ஏன் இவங்க இவ்வளவு ஸ்டபர்னா இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வெரி சில்லி மேட்டர்ஸ் தான். சில்லி மேட்டர்ஸ் ஒன்லி வி ஸ்பீக் அண்ட் வி லாஃப். பட் தட் வாஸ் அ குட் ரிலாக்ஸேஷன் ஃபார் அஸ். ஆனா அவங்களுக்கு அது இஷ்டமே இருக்காது. அமைதியா அப்படியே உட்காந்து புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தே கேன் பி லைக் ஐஸ்பர்க்ஸ் அண்ட் வி ஷுட் நெவர் பி லைக் தட். பிகாஸ் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன். எப்பவுமே இந்த நம்ம மகிழ்ச்சி, சந்தோஷம் இதையெல்லாம் நம்ம காத்து கொள்ளணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள்,
rejoice in the Lord, and again I say you rejoice. And that joy, that rejoicement will come only if you are in Christ. ஸோ நமக்கு அதுதான் அடையாளம். ஸோ நாம இப்படி அதெல்லாம் பார்த்து அதுதான் ஒருவேளை நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு அப்படிலாம் நினைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம சொல்லி கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. நம்ம வந்து யூ பி செப்பரேட்ன்றாங்க இல்லையா, யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்களே. இன் வாட் ஆல் வேஸ் வி கேன் பி இன் ஆல் தீஸ் வேஸ். வேர்ல்டு மே திங்க் தட் இஸ் சம்திங் கிரேட், தட் இஸ் ஹவ் ஒரு இதா இருக்கணும், ரொம்ப ஸ்டிஃப் நெக்டா இருக்கணும், ரொம்ப என்ன சொல்றது டிக்னிஃபைடா நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கலாம். பட் நாம அப்படி இல்லை. we should be different. Jesus was different. அங்க இருந்த பாரிசீஸ், அங்க இருந்த மற்ற அந்த சனஹெட்ரின் மெம்பர்ஸ், அவங்க எல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க. they were like icebergs, some of them were like porcupines, ஆனா amidst them Jesus was different. So we are to be different. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம சில சமயங்கள்ல கற்றிருக்கின்ற காரியங்களையே செய்து கொண்டிருப்பவர்களா இருக்கலாம், ஆனா நமக்குள்ளேயே கசப்பு இருக்கலாம். உதாரணமா இங்க மைக்கேல் ஆஞ்சலோவும் ரஃபேலையும் பற்றி நான் ஒரு இடத்துல வாசிச்சேன். இந்த மைக்கேல் ஆஞ்சலோ வந்து ஒரு பெயிண்டர் அண்ட் ஸ்கல்ப்டர், ரஃபேல் வந்து ஸ்கல்ப்டர், நல்ல எக்ஸ்பர்ட் ஸ்கல்ப்டர். 2 பேருமே ரோம்ல இருக்கிற வேட்டிக்கனை பியூட்டிஃபை பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. both of them are doing very important job and a job for God. ஆனா 2 பேருக்குள்ளேயே ரைவல்ரி வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா, அவங்கள நிச்சயமா ஒத்து போகிறது கஷ்டம். அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் கவர்ன்ட் பை கிறிஸ்டியன் லவ். ஸோ இங்க என்னாச்சு, அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்து they were doing God's job with bitterness in heart. அப்படி இந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கும் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களிலேயே, ஊழியத்துல, ஒரு ப்ராஜெக்ட்ல, ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு மிஷன் ஒர்க்ல, ஒரு சர்ச் ஒர்க்ல நாம இப்படி கசப்போடு இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கு. நமக்குள்ள அந்த கசப்பு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன, அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம், அவங்க சொல்ற ஆலோசனையெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அது எப்ப பாரு தட்டுறதுக்கு பார்ப்போம், ஏதாவது செய்வோம். அந்த மாதிரி எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள இருக்க கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த வித்தியாச உணர்வுகள், ஈகோ, இது எல்லாமே அது எல்லாமே அடிப்படை எங்கன்னு பார்த்தா இந்த பிட்டர்னஸ் தான். ஸோ வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இது சின்னதா ஒரு விதையாட்டம் தான் இருக்கும், ஆனா அது எங்க வளருதுன்னா நம்ம ஆத்மாவில வளருது. அது ஆத்மாவை கரைப்படுத்துது. இட் இஸ் growing in the garden of our soul. It's not on the garden of our body, not in the garden of our spirit. It is growing in the garden of our soul, and it is the soul which goes to heaven. So we have to be very very careful. இந்த சின்ன சீடாட்ட இருந்தாலும் it can grow like a big tree. அந்த எப்படி ஆண்டவர் மஸ்டர்ட் சீடுக்கு ஃபெய்த்துக்கு சொன்னாரோ, ஃபார் எவ்ரிதிங் இட் இஸ் ஒன்லி இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜஸ்ட் லைக் அ சீட். ஸோ அதனால we have to be very very careful. அதுதான் நான் சொன்னேன், இந்த இன்டர்னலைஸ்ட் ஆங்கர், கோபம் வர்றது பரவாயில்ல, ஆனா அந்த கோபத்தை மனசுலயே வச்சு ப்ரூவ் பண்றது it will lead to bitterness. இந்த இப்படி இந்த கசப்புல இருக்கிறப்ப என்ன ஒண்ணு ஒரு பெரிய ஆபத்து, ஏன் இட் இஸ் டிஸ்டர்பிங் த சோல்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் நம்மிடத்துல காட்டின கிருபையை நாம் என்ன செய்ய முடியும், மறந்து விட. ஏன்னா நம்முடைய அந்த இருதய இறுக்கத்துல, அந்த கடினத்துல நல்ல காரியங்கள், நன்மையான காரியம், டெண்டர்னஸ், ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ், இதெல்லாம் இட் will all vanish because of this bitterness. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த கர்த்தருடைய கிருபையை நாம் மறந்து விடக்கூடும். அப்ப நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்காது. அடுத்தது, we will not be gracious to others. நிறைய பேரை பார்த்திருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டதுனால அவங்க அநேகர் இடத்துல என்ன செய்வாங்க, நல்லா பழக மாட்டாங்க. இங்கெல்லாம் தான் நம்ம வித்தியாசமா இருக்கணும். ஒருவேளை இழப்பா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், ஒரு அவமானமா இருக்கலாம், ஒரு நிர்பந்தமா இருக்கலாம், நிந்தனையா இருக்கலாம். இட் ஆல் ஹேப்பன்ஸ். லைஃப்ல எத்தனையோ காரியங்கள் நடக்கத்தான் செய்யும்.
அப்படி நடந்திருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய பாவத்தினுடைய விளைவாகவும் இருக்கலாம், தண்டனையா கூட இருக்கலாம். பட் ஆல் தட் we must have the courage to face. We must have the courage to face it. ஏன்னா God has given us the grace. அந்த நன்றியுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய நன்மையை, அவர் செய்த நல்ல காரியங்களை எண்ணி பார்த்து நன்றி உள்ளவர்களாய் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கசப்பு தான் வரும். ஸோ we need to grow in grace. கிருபையை இழந்து விடக்கூடாது. இந்த மாதிரி செய்யும் போது அந்த கசப்பு நமக்குள்ள வரும்போது we are bound to lose our grace. If we don't grow in grace, bitterness will grow in us. So we have to be very careful. இந்த ரூட் ஆஃப் bitterness வந்து வெளியே ரொம்ப தெரியாது. அது கசப்பா இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம், ஆவியுடையவர்கள் என்று நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? அவர்களுடைய கனிகளினாலே நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? இங்க bitterness also bears fruit. அந்த கசப்பான அந்த கனியை அது தரும். அது எப்படி இருக்கும்னா, இந்த ஆல் திஸ் ஆவியின் கனியினுடைய ஆப்போசிட் இருக்கும் அவங்கள்ட்ட. ஆவியின் கனி என்னென்ன? அன்பு, சந்தோஷம் இல்லை, இது எல்லாத்துடைய ஆப்போசிட் தான் அந்த பிட்டர்னஸ் உடைய ஃப்ரூட்டா இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இதை குறித்து கொலோசியர் 2:6, எபேசியர் 3:17-18 வசனங்களில நாம வாசிக்கிறோம். ஸோ we are called to live in the grace of God. That we should never forget. That can happen only if we allow the bitterness to grow in us. அந்த root of bitterness நமக்கு இருந்தால் நாம அந்த விதமாக மாறிவிடக்கூடும். இந்த கசப்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏசாவினுடைய எக்ஸாம்பிள வாசிக்கிறோம். 16-17 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும், வேசிக்கல்லன்னு சொன்னா ஃபார்னிகேட்டர். ஃபார்னிகேட்டர்னா having sexual relationship before marriage, outside marriage, not after marriage, before marriage. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுவிட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும், நம்ம யாத்ராகம புஸ்தகத்துல ஆதியாகம புஸ்தகத்துல ஏசாவை பற்றி சீர்கெட்டவன் வாசிக்கிறோம். அதை இங்கே அப்படியே அதை திரும்ப கொண்டு வராங்க. சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். இப்ப நமக்கு இதுல ஒரு பெரிய டெலிபரேட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். So in our moral conduct we have to be right. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஏன்னா மலை பிரசங்கத்துல நம்ம வாசிக்கிறோம், இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களா? கர்த்தரை தரிசிப்பார்கள். The pure in heart only will see God. So அந்த ஒரு நிலைமை நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் நாம் தூய்மையாக, எண்ணத்துல, செயல்கள்ல, சிந்தனைகள்ல, பேச்சுல தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். பியூரிட்டி பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒன்று, அதோடு கூட ரிலேட்டடா தான் அந்த பியூரிட்டி. இது another way of expressing that gives us a different meaning. இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல ஒரு சில காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையா தான் இருக்கும். அது கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்ப வேற லாங்குவேஜ்ல தான் நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். பட் ஹியர் இட் சேஸ் பியூரிட்டி இன் பியூர் இன் ஹார்ட். சரி, இப்போ ஏசா வந்து ஏதோ ஒரு இதுல அடக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாகவே நம்ம பார்க்கல. அவன் he wants to live in the wild. கட்டுப்பாடற்ற, ஒரு ஒழுங்குக்குள்ளாக வராத, தன் இஷ்டப்படி நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு புத்திரனாகத்தான் நம்ம பார்த்தோம் ஏசாவை. ஈசாக்கும் அதை வந்து அவர் வந்து அதை விரும்பினார். அதுதான் அங்க இருக்கிற ஒரு தவறு. ஈசாக்கும் ஏசாவினுடைய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வந்து
கண்டிக்கவோ அதை வந்து சரிப்படுத்தவோ அல்ல, அதை அவர் விரும்பினார். அதனாலதான் இவன் என்ன ஆயிட்டான், ஒரு ஒரு டிஃபரெண்ட் பர்சன் ஆயிட்டான். யாக்கோபு எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பான். அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான், அதுவும் அம்மா கிட்டயே இருப்பான். So she used to teach him. She used to give him advice. Biased advices இருந்தாலுமே sometimes that helped him. ஆனா இவனுக்கு பாவம் ஏமாந்துதான் போனான். இவனுடைய அந்த வைல்டு ஹேபிட்ஸ்னால he was not giving importance to what's to be given. ஒரு ப்ரையாரிட்டி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை முக்கியப்படுத்தணும், அதெல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை. உதாரணமா அவனுடைய சேஷ்டபுத்திர பாகம், தட் இஸ் ஃபார் தி எல்டஸ்ட், அது அவனுக்குன்னு அந்த கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், பிளெஸிங் ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட், இட் இஸ் ஃப்ரம் காட். பட் அவனுக்கு அதை பற்றிய முக்கியத்துவத்தையே அவன் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அவன் உட்காந்து கேட்கிறவனாகவே இல்லை. அது அவங்க தகப்பனும். ஏன்னா இந்த குடும்பத்துல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, கொஞ்சம் ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி. ஒன் சன் இஸ் அட்டாச்ட் டு ஒன் பேரண்ட், தி அதர் சன் இஸ் அட்டாச்ட் டு அனதர் பேரண்ட். ஸோ ஒரு காமனா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், காமனா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது அதெல்லாம் இல்லாத மாதிரி இருந்திருக்கும் போல் தெரியுது. அதனாலதான் அவனுக்கு இந்த சேஷ்டபுத்தர் பாரகத்தை, பர்த் ரைட் ஆஃப் அந்த எல்டஸ்ட் ஒன், அதோட இம்பார்ட்டன்ஸை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இதை குறித்து ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். அந்த சம்பவங்களை பார்க்கிறோம். ஸோ பாவம், அவனை பார்த்தா பாவமா தான் இருக்கும். அதனால இவன் என்ன பண்றான், அவன் வந்து அங்கிருந்து பசியோட வருகிறான். So see all those wild emotions, he did not know how to control his hunger. அவனுடைய பாடியிலே urges எல்லாம் he did not know to regulate. So what he did, எனக்கு பசி, அதை உடனே எனக்கு கூழ கொடுக்கணும், அதை குடிக்கணும், அதுக்காக என்ன வேணா செய்யலாம். ஏன்னா அந்த பர்த் ரைட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியாததுனால அந்த even actually வந்து is a very cunning fellow, Jacob, but he got it through his cunning way of, devious way of doing things. He got it. ஆனா ஏசா இத வந்து இப்படி வித்து போட்டான். இதை வித்து போட்டது அவனுக்கு பெருசா தெரியல. அடுத்து அவங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க போறான். அந்த வாங்க போகும்போதும் அங்கேயும் ஏமாற்றப்படுகிறான். ஈசாக்கு கொடுக்கிறான். யாருக்கு? யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான். ஏசா என்று நினைத்து ஈசாக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவனுடைய இளைய புத்திரனுக்கு கொடுத்திருந்தான். பாவம் மனசு பாருங்க. யாக்கோபுக்கு கொஞ்சம் வச்சிருக்கலான்னு வச்சிருந்தான்னா இந்த ஏசா திரும்பி வரும்போது அதை கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்துட்டான்? ஏசாவுக்கே கொடுக்கணும்னு நினைச்சு யாக்கோபுக்கு கொடுத்துட்டான். இப்ப ஏசா திரும்பி வந்து கேட்கும் போது அவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சோ எவ்வளவு ஒரு பரிதாபமான கண்டிஷன் பார்த்தீங்களா? ஆல் பிகாஸ் ஆஃப் his own way of life. நமக்கும் நல்ல கிருபை இருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கென்று வைத்திருக்கிறார் சுவாமி. ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை அனுபவிக்காதபடிக்கு நம்மிடத்தில் இருக்கிற நாமே அதற்கான சில தவறான தெரிந்தெடுப்புகள், தவறான வழிமுறைகள், முடிவுகள், இவைகளினால அது இழந்து போக முடியுங்கிறது தான் ஏசா வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இவர் திரும்பி he was very sad about this. இவன் திரும்பி போய் அவங்க அப்பா கிட்ட கேக்குறான். என்ன கேக்குறான்னா ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறான். அவன் ஒரு மனம் திரும்பி அப்பா கிட்ட, நான் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இப்படி நான் தூக்கி ஒரு சின்ன அற்ப கூழுக்கு இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அவன் கேட்டிருக்கலாம், அப்பவும் கேட்கல, இப்பவும் கேட்கல. அந்த ரிப்பென்டன்ஸுக்கே ஏசா did not come. ஏன்னா அவனுக்கு தெரியல. See, I tell you, it is because he never knew. Why he never knew? He never sat and listened. So we must train our children to
Sit and listen to the word of God, to the instructions. சின்ன வயசுல இருந்து அதை நாம பழக்க வேண்டும். அதுக்குதான் இந்த சண்டே ஸ்கூலு, விபிஎஸ் இந்த மாதிரி காரியங்கள் அங்கெல்லாம் அவங்கள ஒழுங்குல உட்கார வச்சு சொல்லி கொடுப்போம். இல்லைன்னா அவங்களால படிக்க முடியாது. இவனால அவங்களால அதை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏசாவும் அதே மாதிரிதான். he was careless about his birthright. அதனால இவன் வந்து he regretted losing the blessing, but he did not repent. He did not turn to God. நமக்கு இன்னைக்கு நிறைய பேரு செய்த காரியங்களுக்காக வருத்தப்படுறாங்க. யூதாஸ் காரியத்தை போல, ஐயோ குற்றமில்லாத ஆட்டின் ரத்தத்தை குற்றமில்லாத மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினேனே. ஆனா அதுக்காக மனம் வருந்தினானே ஒழிய மனம் திரும்ப. மனம் வருந்துதல் வேற, மனம் திரும்புதல் வேற. மெனி ஸ்டாப் வித் ரிக்ரெட், ரிமோர்ஸ், அதோட நிறுத்திடுறாங்க. ஆனா ரிப்பெண்டன்ஸ்க்கு வந்தாதான் ஸ்பிரிச்சுவல் ஃபர்கிவ்னஸும் நியூ லைஃபும் கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியல. ஈசா ஆல்சோ டிட் நாட் டூ தட் ஸ்டெப். இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோமே ஒழிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 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 கிரேஸ், அந்த செப்பரேட்டட் லைஃப், இஃப் வி பிகம் the birthright to the family which involves responsibility, அது வேண்டாங்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையானா நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கிறது நமக்கு வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10,000 பேரு ஒவ்வொரு கூடுகையிலேயே 5,000 பேருன்னு ஆசீர்வாத கூட்டங்கள், ஆசீர்வாத பெருவிழா இதுக்கெல்லாம் ஏன் கூடுறாங்கன்னா, they want the blessings, but they are not willing to take up the responsibility. ஆண்டவருடைய குடும்பமாய் மாறணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அந்த 10,000 பேர் வரனா நம்ம தேசத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாமே, அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதான். ஆனா கர்த்தருடைய ரூல் என்ன? நீ ஆண்டவருடைய குடும்பத்திலே வந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த உரிமை உனக்கு உண்டு. தெளிவுமா அங்க நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு நடுவுல அந்த 15, 16, 17 ஒரு எச்சரிப்பு, ஒன் கைண்ட் ஆஃப் வார்னிங். இப்ப அடுத்தது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தியாலஜிக்கலா ஒரு ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள வரோம் 18ல இருந்து. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இது எந்த காரியத்தை இது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு மோசே சீனாய் மலை மேல ஏறி கர்த்தர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த நியாய பிரமாணத்தை 10 கட்டளையாக கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை இங்க சொல்லுது. சீனாய் மலை. இந்த சீனாய் மலைய நீங்க பார்க்கும்போது அதுல அதுக்கு சில டெஃபினட் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்திருந்தார். என்ன? அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா தூய்மையாயிருக்க வேண்டும், எந்த விதமான உறவுகள் அந்த மாதிரியான என்ன காரியமும் இல்லாதபடி, நோ செக்ஷுவல் ரிலேஷன்ஸ், their body, their physical, their dresses, everything should be clean. அப்படி அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. அங்க தேவன் அவங்களுக்கு பேசும்போது எக்கால சத்தத்தோடு அவர் அதை பேசுனதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மோசேயும் கர்த்தரும் முகமுகமாய் அதை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்துல அந்த பகுதியில யாருமே வரக்கூடாது என்றும் நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மிருகமோ ஒரு மலையோ ஒரு பர்சனோ அந்த மலையை தொட்டா அவங்க கல்லெறியுண்டு
ஈவன் அனிமல் should not come here. சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க கட்டளையை அவர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்களால சகிக்க முடியும். அங்க நான் அவ்வளோ வருஷம் 400 வருஷத்துக்கு மேல அங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்திருந்தவங்க இந்த சின்ன கட்டளைய, இந்த சின்ன கற்பனைய மலைக்கிட்ட வராதேன்னு சொல்றத அவங்களுக்கு முடியல. பாத்தீங்களா? இப்படிதான் மைண்டு, நம்ம ஹியூமன் மைண்ட் வில் டர்ன். ஆனா அந்த காட்சி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு மக்கள் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு காரியமா இருந்தது. அதனால மோசேயே சொல்றாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. கர்த்தர் அந்த வல்லமையோடு அவர் 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 மோசையோட பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் வந்து அது பக்கத்துல கூட வரக்கூடாது, அப்படி சுத்தமா இருக்கணும். அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருக்கு, நடுங்கி போய் எங்களுக்கு இது வேண்டவே வேண்டான்ட்டாங்க. as our present day generation. இது மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாழ்றதே கொஞ்ச நாள், நாங்க இது ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி வாழணும் இல்லையா? இப்படி எல்லாம் கட்டுப்பாடு, டிசிப்ளின், இதுதான் கிறிஸ்டியானிட்டியா? இதுதான் கிறிஸ்டியன் லைஃபா? இது சோ போரிங். இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றது அதே மாதிரிதான் அன்னைக்குன்னு சொன்னேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு வேண்டாம், போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனா மோசே உபாகமம் 9:19 நாம் எக்ஸீடிங்லி அஃப்ரைட் அண்ட் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் அப்படின்னு சொல்றதாக பார்க்கிறோம். இவ்வளவு பயந்தவங்க, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னவங்க 40 நாளுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு பழைய அவங்களுடைய விக்கிரகத்தை உருவாக்கிட்டாங்க. பாருங்க, when you reject God, you will go into hell. You will only go to the devilish ways. You can never stay in the way of God. ஏன்னு சொன்னா அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காது, அந்த கைடன்ஸ் இருக்காது. when you want to go away from, drift away from God. முத அதிகாரங்கள்லயே நம்ம பார்த்தோம் அந்த ட்ரிஃப்டிங். அந்த கர்த்தருடைய காரியங்கள்ல இருந்து அடி விலகி 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 போனோம்னா நம்ம என்ன செய்வோம்னா பழைய வாழ்க்கைக்கே போயிடுவோம். பேதுரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிலுவையில் அப்போ யோவான் வந்து கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவையின் கீழே நின்றுட்டோம். ஆனா பேதுருவை பத்தி வாசிக்கிறோம், தூரமாய் பின் சென்ற. அதனாலதான் போய் அங்க வேண்டாத கம்பெனியில உட்கார்ந்தான், அங்க போய் அவன் மறுதளிச்சான். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறான், போய் அந்த பழைய வாழ்க்கை, மீனவ வாழ்க்கைக்கே போறேன், இங்க நமக்கு நம்பிக்கையே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் தான் அறிக்கை செய்தான். நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்னவன் இன்னைக்கு அப்படி போகிறதுக்கு காரணம் என்னன்னா தூரமாய் பின்சு. நம்ம we cannot follow God comfortably at our own comfortable pace. அவரை பின்பற்றும் போதே சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் தான் கர்த்தர் சொல்றார். நாம வந்து we cannot expect a very easy life. இவங்க அவ்வளவு பயப்படுற மாதிரி இருந்தாங்க. பயம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? It should be fear of God, இல்லையா? What is fear of God? Shunning evil is the fear of God. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? விக்கிரகத்தை உருவாக்கிட்டாங்க. மனசுல என்ன இருக்கு? இதுதான் பாருங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய முடிவுகளும் போய்விடும். அதனாலதான் ஜாக்கிரதை. அதெல்லாம் எச்சரிப்பு. The 12th and 13th chapters are called exhortation. That is giving suggestions, giving warnings for our instructions for a positive Christian practical life. 2 சாப்டர்ஸுமே அதுதான் சொல்லுது. இல்லை கொஞ்சம் தியாலஜிக்கலா சிலது சொல்றாங்க, மற்றபடி எல்லாமே நமக்காக சொல்லப்பட்ட காரியம். 22ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களோ இப்போ இன்னொரு மலையை பார்க்கிறோம், அது சீனாய் மலை. இன்னைக்கு இருக்கிற மலை என்ன? சீயோன் மலை. இந்த மலை என்ன? தாவீது அன்னைக்கு நகரமாக கட்டின, எருசலேமை கட்டப்பட்ட
அந்த மோரியா மலை மேல, மோரியா மலையிலன்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்த அந்த மலை மேல கட்டப்பட்ட அந்த நகரம் தான் அந்த மலை, அந்த மலை தான் சியோன் மலை. அதுல நாம என்ன நம்முடைய ஃபியூச்சர், இப்ப இங்க வந்து ஃபியூச்சரை பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் அவங்களுக்கு சீனாய் மலை தான் தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரியும்? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், நாட் that Jerusalem which is now in Israel. That is not the place where we are going to go finally. நமக்கு கடைசியா நம்ம ஆண்டவர் அங்க எடுத்துட்டு போக மாட்டாரு. நம்ம எங்க எடுத்துட்டு போவாரு? பரம எருசலேமுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய 8 காரியங்களை வாசிக்கிறோம். முதல்ல ஒரு நகரத்தை வாசிக்கிறோம், பரம எருசலேம். இரண்டாவது, 1000 தேவதூதர்கள் அங்க இருப்பார். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அங்கே பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற அவங்கதான் அங்க இருப்பாங்க, சர்வ சங்கமாய் இருப்பார்கள். சர்வ சங்கம்னு சொன்னா அங்க ஒரு சபை இருக்கு. அதுல யாரு? பரலோகத்துல பேர் எழுதி. பரலோகத்துல பேர் எப்ப எழுதப்படும்? ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு புது ஜீவன born again எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும் போதுதான் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பெரிய எச்சரிக்கை வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, பேர் எழுதப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலுக்குள்ளே தள்ளப்படுவான். தட் இஸ் தி எண்ட் ஆஃப். பேர் எழுதப்பட்டவனோ பரம எருசலேமுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவான். அதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சோ பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். இந்த நிச்சயத்தோட தான் நம்முடைய வாழ்க்கை வாழணும். இத நாம நம்முடைய கிறிஸ்டியன் சர்க்கிள்ல நிறைய சொல்லணும். ஏன்னு சொன்னா பாரம்பரிய சபைகள்ல இத ரொம்ப வலியுறுத்துவதே இல்லை. ஏன்னா அவங்க சீக்கிரமா முடிவு வரப்போகுதுன்னே அவங்க நம்புறது இல்லை. அதனால இதையெல்லாம் ரொம்ப வலியுறுத்துறது இல்லை. ஆனா நாம அவங்களுக்கு சொல்லித்தரணும், பரலோகத்துல பேர் எழுதப்படணும். யாருடைய சர்வ சங்கம்? முதல் பேரானவர்கள். நமக்கு முதல் பேரானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாக நம்மையும் முதல் பேரானவர்களாக ஒரு சபையாக அங்க பரலோகத்துல இருக்கு. நமக்கு முன்னால போனவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அவங்களோட நாமும் போய் சேர்ந்து கொள்ளும். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், நமக்கு அந்த நியாயாதிபதியாகிய இருக்கக்கூடிய அந்த பதவியை, அந்த பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்காக பாவத்துக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டார். He is the only person who is eligible, is worthy. வெளிப்படுத்தும் விசேஷத்துல நாம அப்படிதான் வாசிக்கிறோம். பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே பாத்திரர். அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய பொறுப்பு என்ன? நியாயாதிபதி. சோ அவர் தான் யாவருக்கும் நியாயாதிபதியாக, தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். இப்ப பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்னா என்ன? நம்ம ஆண்டவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருப்போம், நம்ம பேர் அங்க எழுதப்பட்டிருக்கோம், பட் we have not become perfect. பூரணராக நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேறினேன் என்று எவனும் சொல்லாதபடிக்கு லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம லக்கை நோக்கி ஓடணும். ஏன்? நம்ம அப்பதான் தேறினவர்களாகும். டே பை டே we must grow in grace, we must grow. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வளர்ச்சியான ஒரு growth. எல்லாவற்றிலும் நம்ம வளர வேண்டும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஸ்டாக்னேஷனே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ரோக்ரஸ் தான். சோ பூரணர் ஆக்கப்பட்ட. சோ 1, 2, 3, 4, 5வது வந்துட்டோம். 6வது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இப்ப பாருங்க,
இதுல ஆண்டவரை பற்றியே நம்ம பல காரியங்களை வாசிக்கிறோம். இப்ப இங்க இந்த இடத்துல அவரை என்ன வாசிக்கிறோம்? நமக்கு நமக்கு இருக்கிறது என்னது? புது உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது என்னது? இந்த நியாயப்பிரமாணம். பழைய உடன்படிக்கை, பலிகள் செலுத்தும். அவங்க பலிகள் செலுத்த வேண்டியது. இங்க நமக்காக அவரே பலியாகி விட்டதுனால இங்க நமக்கு இருக்கிறது என்ன? புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையில என்ன? நம்முடைய இருதயத்தில அவர் தன்னுடைய கட்டளைகளை எழுதி புது ஒரு ஆவியை கொடுத்து, புது இருதயத்தை கொடுத்து, ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறது. நியூ பார்ன், பார்ன் அகெயின். அதுதான். அந்த ஒரு உடன்படிக்கையில இவ நமக்கு மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. எதுக்கு மத்தியஸ்தர்? பிதாவோடு நம்மை அவர் the way, he forms the way, access to reach the heaven, to reach the kingdom. கிருபாசனத்தை அடைய அவர் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டு பண்ணினார் அல்லவா? அதற்கு அவர் மத்தியஸ்தர். 6வது. 7வது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேல் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்னசென்ட் பிளட் ஷெட். அவர் என்ன தப்பு செய்யல. அவர் அப்கோர்ஸ் அவர் ஹியூமனா பிறந்தது, அந்த பாவம் அவருக்கு இருந்தாலும் அவர் எந்த காரணத்தினாலையும் அவருடைய ரத்தம் சிந்தப்படலை. காயினுடைய பகையினால அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் அதான் பாருங்க, அந்த ஹியூமன் நேச்சர் அவர்கிட்ட இருந்ததுனால அந்த ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கு? எப்போ என்னுடைய ரத்தத்துக்கான பழியை தீர்ப்பீர்கள்? So that the blood of Abel demands justice, demands vengeance. இதை வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் அல்லவா? அவர்களுடைய ஆவிகளும் அங்கிருந்து அதே குரல்ல தான் எழுப்பிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு, ஆண்டவரே எப்போ எங்களுடைய ஆத்மாவின் காரியங்களை எல்லாம், எங்களுக்கான பழியை நீங்க எப்போ தீர்ப்பீர்கள் அப்படின்னு அங்க கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா? அப்பதான் அதை செய்வாரு. அதுல தொடக்கம் யாரு? ஆபேல். ஆபேலுடைய ரத்தம். ஆனா நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம் எப்படி? இந்த ரத்தம் அல்ல, நமக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால இந்த ரத்தம் எல்லா ஜஸ்டிஸையும் தீர்த்தாச்சு. எவ்ரிதிங். நமக்கு எல்லாவற்றையும் தீர்த்ததினால நமக்கு அது என்ன பேசுதுன்னு சொன்னா, இரக்கத்தை பேசுது, கிருபையை பேசுது, பாவ மன்னிப்பை பேசுது, நித்திய ஜீவனை குறித்து பேசுது இந்த ரத்தம். இந்த 3 வசனங்கள்லயே இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம பலவிதமான விதங்களில நாம இங்க பார்க்கலாம். 7 விதமா 8 காரியமா நாம இந்த இடத்துல அவருடைய நமக்கு அவர் சியோன் மலையில செய்கிற பிளெஸிங்ஸை பார்க்கணும். ஸோ மவுண்ட் சீனாயில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற, மவுண்ட் ஜயன்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சீனாயில நமக்கு நியாயப்பிரமாணம் கிடைச்சது, சியோன்ல நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது, மன்னிப்பு கிடைச்சது, நித்திய ஜீவனுக்கான வழி கிடைச்சது. சீனாய் மலை ஒரு வனாந்திரத்துல, இஸ்ரேல் போனவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, வனாந்திரத்துல அது ஒரு மலையாதான் இருந்துச்சு, அங்க நகரம் எல்லாம் இல்லை. ஆனா சியோன் மலையில ஒருவேளை இன்னைக்கு எருசலேம் எல்லாம் இருந்தாலும் அந்த எருசலேம் இல்ல, பரம எருசலேம் இறங்குகிற இடமாக, என வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்ல, பரம எருசலேம் இறங்குகிறதை கண்டேன். பூமிக்கு தான் வரும், திரும்ப ஒரு புதிய பூமி நமக்கு உண்டாகும். அப்ப அந்த இடமா சியோன் மலையை நாம் பார்க்கணும். அப்போ அங்க இஸ்ரேல்ல கொடுத்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு மாத்திரம்தான், இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம்தான். அன்றைக்கு அவங்க எப்படி வாழணும், வனாந்தரத்துல இருந்தவங்க
அப்படிங்கிறதை குறித்து அங்க பார்க்கிறோம். ஆனா சியோன் மலையில நம்ம எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட அனைத்து பேருக்குமான வழிமுறைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். கிராஸ் சிலுவையில நாம பார்க்கிறோம். அடுத்தது அங்க பழைய உடன்படிக்கை, இங்க புதிய உடன்படிக்கை. இங்க நமக்கு வந்து அங்க மவுண்டன் ஆஃப் ஃபியர், இது வந்து மவுண்டன் ஆஃப் ஜாய். அங்க வந்து ஒரு சேர்த்து கொள்ளாத, யாரு பக்கத்துல வரக்கூடாதுன்னு ஒரு சீனாய் மலை. சியோன் மலையில எல்லாரும் வந்து சேருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சியோன் மலை. சோ இப்படி நாம நிறைய வித்தியாசங்களை நாம பார்க்கிறோம். அங்க மோசே தான் மத்தியஸ்தரா இருந்தாரு. இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதான் மவுண்ட் சைனாய் வாஸ் அபவுட் எக்ஸ்க்ளூஷன், மவுண்ட் ஜயன் இஸ் அபவுட் இன்விடேஷன். எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. சோ இப்படியாக அந்த வித்தியாசங்களை அந்த 3 வசனங்கள்ல பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்துல கூட இந்த மாதிரி 2 மலைகளை அவர் குறித்து பவுல் பேசுவார். எப்படின்னாலும் இங்க ஆழமாக நமக்கு அந்த 2 பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அதுக்கான நல்ல வித்தியாசத்தை இங்க பார்க்கிறோம். அதுல சில முக்கியமான செய்திகளையும் நாம் பார்த்தோம். இப்ப 25, 26 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு எச்சரிக்கை. என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகாம செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கேயே நாம கேட்கலன்னா பரலோகத்துல எப்படி நாம கேட்போம் அப்படின்னே அவர் கேட்கிறார். வசனம் சொல்லுது. ஏன்னா அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிற்று. சொல்றாரு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். தட் இஸ் ஹிஸ் ரெவலேஷன். சோ இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளாம சியோன் மலை, அதுல இருக்கிற கற்றுக்கொண்ட ரகசியங்கள், கர்த்தருடைய வருகை, அதற்கான ஆயத்தம், நம் பெயர் எழுதப்படணும், கர்த்தரே நியாயாதிபதி, அவரே மத்தியஸ்தர், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். வேற வழி இல்லைன்னா அவர் நியாயாதிபதி. அன்றைக்கு அவருடைய சத்தம் சீனாய் மலையை அதிர செய்தது. இன்றைக்கு எதையெல்லாம் அசைக்க முடியுமோ அதெல்லாம் அசைப்பாரு. அசையாதவைகளையும் அசைக்க போகிறார். எது? வானத்தையும் நான் அசைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பூமியை மாத்திரம் அல்ல, வானத்தையும் நான் அசைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அதாவது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதாவது அசையாம இருக்கும்னு நம்பிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே அப்படியே அசைய போகிறதை நாம் இந்த கடைசி நாட்கள்ல நாம பார்க்கணும். சரி, இதுல என்ன நமக்கு சொல்ல போறாருன்னா, we can't put our trust in anything. கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எதையும் நம்பி வாழ முடியாது. We have to put all our trust only in God. இப்போ 28, 29ல நம்ம பார்க்கிறோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். சோ நம்ம கிங்டம் என்னது? அன்ஷேக்கபிள் கிங்டம், நாட் ஆஃப் திஸ் எர்த், ஹெவன்லி கிங்டம் which is unshakable. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்று. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா நம்ம ஆராதிச்சிட முடியும். நாம செய்கிற ஆராதனை அப்படி செய்வோமானால் அது வெறும் சத்தமா தான் இருக்கும். It will not have any spiritual effect. It may have all musical effect. நிறைய பாடல்கள் கேட்கிறோம்ல, நல்ல பாட்டு, நல்ல ராகம், நல்ல மியூசிக், நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு ஆவிக்குரிய விதமாக எந்த எழுச்சியும் ஏற்படுத்தாது. It will not convict, it will not console, it will not comfort, it will not make you feel the presence of God. வெறும் சத்தமா இருக்கும், நல்ல இசையா இருக்கும். ஆனா நாம உண்மையா ஆராதனை செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபையை நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய். இப்ப நம்ம எப்பவுமே வர்ஷிப்னா என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு சர்ச்ல, ஒரு மீட்டிங்ல,
இப்பெல்லாம் எதுவுமே அதே கல்ச்சர் ஆயிடுச்சு. என்ன ஒரு மீட்டிங்னாலும் முதல்ல ஒரு வர்ஷிப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். I tell you, you can personally, singularly, you can worship God. உங்க ஜெப நேரத்துல தனியா நீங்க உங்களுடைய ஆராதனையை கர்த்தருக்கு நீங்க செய்ய முடியும். பாடலாம், சங்கீதங்களை வாசிக்கலாம். நோ மெத்தடாலஜி. இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும் கிடையாது. வெறும் புத்தகத்தை வாசித்து சில பேரெல்லாம் ஆராதிப்பார்கள். தொடக்கமா இருக்கும்போது அப்படி இருக்கலாம். நமக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, அதனால அப்படி செய்யலாம். ஆனா இப்பெல்லாம் நமக்கு உள்ளத்திலிருந்து வரணும் ஆராதனை. அவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதிகமாய் அறிய அவரை நாம உள்ளத்திலிருந்து ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப் தான் ட்ரூ வர்ஷிப். எனி மெத்தாடிக்கல் ஒரு அப்படி எல்லாம் இருக்கிறது வர்ஷிப்பா இருக்க முடியாது. அதை உண்மையாகவே ஒரு ஜெபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு செய்யும்போது we will know the difference. Definitely we will know that. அதனால அது ரொம்ப முக்கியமா நம்ம அங்க பார்க்கிறோம். கடைசியான வசனம் another aspect of our God. ஒரு நியாயாதிபதின்னு பார்த்தோம், அவர் மத்தியஸ்தர்னு பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் அவர் பட்சிக்கிற அக்கினி. He will not tolerate impurity. He will not tolerate rejection. நம்ம அவரை குறித்து நம்ம எரிச்சல் உள்ள தேவனின் மகிமையை நான் யாருக்கும் கொடேன். That is another aspect of God. Many times we forget. அவர் இரக்கமானவர், கிருபையானவர், அவர் என்ன புரிஞ்சுக்குவாரு இப்படின்னு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். It's all true. But the time will come when he can show his other face. So we must be aware of it, and we should not be a recipient of that face. அது நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். So the world around us is shaking. பார்க்கிறோம் இன்னைக்கு பைனான்சஸ்ல எவ்வளவு மாற்றம். சொல்றாங்க ஸ்டாக் ஷேர்ஸ் எல்லாம் அப்படியே விழுந்துருச்சுங்கிறாங்க, ஜீரோக்கு வந்துருச்சுங்கிறாங்க. மணி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. எதெல்லாம் பெருசா நம்பினாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. Getting shaken. But what is permanent? What is steady? God's kingdom, our kingdom of God. அதை நாம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ரோமர் 14:17 வசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பினாலும் குடிப்பினாலும் அல்ல, நீதியினால் உண்டாகும் சமாதானத்தின் பலனாய் இருக்கு. சோ நமக்கு அந்த ராஜ்யம், அசையாத அந்த ராஜ்யம், பில்ட் ஆன் காட்லி வேல்யூஸ். அதுக்காகத்தான் அவர் 3 அதிகாரத்தை மத்தேயுல எழுதி வச்சிருக்காரு, மலைப்பிரசங்கம். அந்த கிங்டம் வேல்யூஸ் என்ன, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன? கொலை செய்யணும்னு பழைய ஏற்பாட்டு ஞாபகப்பிரமாணப்படி கொலை செய்கிறவன் தான் தண்டிக்கப்படும். இங்க மனசுல எரிச்சல் அடைகிறவன், இந்த கசப்பு வச்சிருக்கிறவனே கொலை செய்கிறவனாய் கருதப்படும். தட் இஸ் த நியூ ஸ்டாண்டர்ட். ஸோ அதைத்தான் நம்ம அந்த 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இதுலதான் நம்மை நாமே நியாயம் தீர்க்க, ஒருவன் தன்னைத்தானே நிதானித்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படான். நம்மை நாமே இதோட பொருந்தி பார்த்து, வசனத்தை உரசி பார்த்து, பெரிய மக்களை போல ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் போது நமக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமா இருக்காது. ஏன்னா நம்மை தேறினவர்களாக மாற்றிக்கொண்டே இருப்போம். சோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ராஜ்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? வாக்குத்தத்தத்தினால் பெற்றுக்கொண்டோம், பிரின்சிபிள்னால பெற்றுக்கொண்டோம். அதுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு. வல்லமையினாலே பெற்றுக்கொண்டோம். We have received it in power. அற்புத வல்லமையினால் அதை நாம் பெற்றுக்கொண்டோம். நமக்கு அதன் நிமித்தமாய் நம்மை அவர் போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். நமக்கான எல்லாவற்றையும் அவரே செய்து முடிக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நாம பங்குதாரர்களா இருக்கும்போது எதுவும் நம்மை அசைக்காது. அன்றைய காலத்துல டைனமைட்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை அசைக்க
முடியாது. இந்த பூமியிலும் சரி, பாதாளத்திலும் சரி, வானத்திலும் சரி, எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை எதுவும் அசைக்க முடியாது. அந்த அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் பெற்றவர்கள் கர்த்தருக்கு அவ்வளவு பக்தியோடும் பயத்தோடு இருக்கணும். ஏன்னு சொன்னா அவர் பட்சிக்கிற அக்கினி போல இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா கிருபையும் தருகிறார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம் என்ன கிருபைக்கு இரக்கத்துக்கு வித்தியாசம் தெரியணும். கிருபை வந்து இட் இஸ் எனேபிளிங் அஸ் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல் த பிளெஸிங்ஸ் தட் வி ரிசீவ். அதுதான் கிரேஸ். இரக்கம் வந்து mercy. நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை, ஆக்கினை, இதிலிருந்தெல்லாம் நாம தப்புவிக்கப்படுகிறது இரக்கம். ஸோ இரண்டும் நமக்கு கிடைக்குது. பட் we have to be always conscious that our God is a God who is like a consuming fire. பட்சிக்கிற அக்கினியை போன்றவர் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான், கன்சூமிங் ஃபயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ we have to be அந்த இடத்துல நம்ம வந்து எதையும் தப்பிக்க முடியாது, எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஆல் அவர் டைம் இஸ் ஓவர். சீர் பொருந்த, சரிப்படுத்த, சரியான ட்ராக்ல ஓட எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அவர் நியாய தீர்ப்புக்கு முன்னால நம்ம நிக்கவே கூடாது. அவருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அதுதான் அங்க இல்லைன்னா நம்ம போய் அந்த வெள்ள சிங்காசனத்தின் முன்பாக நின்று நாம் எந்த பக்கம் போவோம்னு நமக்கு தெரியாது. அது அந்த சமயத்துல நமக்கு நிச்சயமே இருக்காது. அந்த நிச்சயத்தை இப்பவே பெற்றிருக்கின்றோம். நம்ம நித்திய ஜீவனை உடையவர்களாய், இப்பொழுதே நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய், பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற சபையாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட. ஸோ ஃப்ரம் திஸ் சாப்டர், ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கிறதுனால, வாட் இஸ் அவர் இன்சைட் ஆர் வாட் இஸ் அவர் டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டத்தை ஓடும்போது கஷ்டமான பாதையில தான் ஓடுவோம். பி என்கரேஜ்ட். தைரியமாய் ஓடுவோம். தைரியமாய் பொறுமையாய் ஓடக்கும். ஏன்னு சொன்னா நம்மோடு கூட நம்ம ஆண்டவர் வரார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். யூ ஆர் நாட் அலோன் இன் யுவர் ரேஸ். இரண்டாவதாக முக்கியமானது, நீ ஓடும்போது ரெடியூஸ் த வெயிட். பாரமான யாவற்றையும் நாம களைந்து விட வேண்டும். அது கவலையானாலும் சரி, பாவமானாலும் சரி, அது வேற எந்த விதமா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் களைந்து நாம ஓடணும். மூன்றாவதாக, நம் கண்கள் அவரையே நோக்கி பார்க்க, அவர் சித்தத்தையே நிறைவேற்றவும். அவர் சொன்ன ட்ராக்ல தான் நாம் ஓடும். நமக்கு நிறைய ட்ராக்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வரும். இப்படி போயிட்டீங்கன்னா நீ அதை அச்சீவ் பண்ணிடுவ, அது சீக்கிரமா கிடைச்சிரும் உனக்கு, அறிவு சொல்லுதான் ரைட்டுன்னு. ஆனா அந்த உபத்திரவத்தின் பாதையில அவர் கொடுத்திருக்கிற ரோட்ல ஓடினாதான் நாம என்ன செய்ய முடியும், லக்கை அடைய. ரன் வித் லவ். எல்லாவற்றையும் அன்பின் அடிப்படையில நாம செய்ய வேண்டும். அன்பின் அடிப்படையில தான் இந்த ராஜ்யத்தையே கட்டி இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நாம் வந்து அதுல பங்காக அடைவதற்கும், அதில் ஓடிய சேருவதற்கும், அதை விஸ்தரிக்கிறதற்கும் அன்புதான் அடிப்படை. அதனால நம்ம அவருடைய அன்பை நாம கேட்கணும். இது இயல்பா நமக்கு அந்த அன்பு கிடையாது. யாரும் சொல்ல முடியாது எனக்கு அந்த அன்பு இருக்கு, நான் நேசிக்க முடியும், நான் செய்ய, கிடையவே கிடையாது. அதையெல்லாம் செய்ய வைக்கிறவர் ஆண்டவர். டேக் டிசிப்ளின் சீரியஸ்லி. நமக்கு கொடுக்கிற சிக்ஷையை நாம ஆசீர்வாதமா எடுத்துக்கொண்டு, அது பின்னால வரப்போகிற மகிமைக்கான ஒரு வழின்னு எடுத்துக்கணும். கசப்பான மருந்துன்னு அதை எடுத்துக்கணும். அதை வந்து வேண்டான்னு தள்ளக்கூடாது. டோன்ட் பி கேர்லெஸ். இந்த வாழ்க்கைய நாம கேர்லெஸ்ஸா அந்த ஏசாவை போல அலட்சியப்படுத்தி முக்கியத்துவம் கொடுக்காம
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அத முக்கியத்துவம் கொடுக்காம வேண்டாததை முக்கியம் கொடுக்கக்கூடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்லும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும். சோ தட் ப்ரையாரிட்டி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகளை போல இதற்கும் அதுக்கும் கவலைப்படாதீங்க. வசனங்க எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம வீணான காரியங்களுக்கு கவலைப்படக்கூடாது. பேதுரு சொல்றாரு, எல்லா காரியத்தையும் காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் அன்டு ஹிம். அவர் கையில நீங்க ஒப்பு கொடுத்து அடங்கி இருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். So we have to be very careful in our lives. Don't be careless. Run with joy. ஜாய்ங்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளுடைய ஆதார் கார்டு. எங்க போனாலும் ஆதார் கார்டை காட்டுறோம் இல்லையா? அதான் ஐடின்னு சொல்றோம். கிறிஸ்தவங்க ஆண்டவரோட பிள்ளைங்கிறதுக்கு ஆதார் கார்டு ஜாய், பீஸ், அப்புறம் எல்லாம் வரும் வரிசையா. ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் ஏதோ நடக்கிற காரியங்கள்னால வர்றதில்லை. ஒரு நல்ல விஷயத்த பாக்குறோம், சந்தோஷப்படுறோம், அதல்ல. நமக்குள்ள அந்த ஜாய் இருக்கும். That should radiate. நம்மளை பார்த்தாலே மக்களுக்கு தெரியணும், இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. She has life. Some people will say she has life. ஒரு போட்டோக்காரன் எங்களுடைய ஃபேமிலி போட்டோஸ் எடுத்தோம். அந்த போட்டோ எடுத்தவன் சொன்னான், உங்க போட்டோல லைஃப் இருக்குங்க சார் அப்படின்னு. அது என்னன்னு எனக்கு புரியுது, பட் அவன் சொன்னான். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த லைஃப மத்தவங்க பார்க்கணும். அதர்ஸ் வில் நோ. நம்ம முகத்தை தொங்க போட்டு கவலையாட, எப்ப பாரு பிரச்சனையோட. பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, வலிகள், வேதனைகள் எல்லாம் உண்டு. ஆனா அதன் மத்தியில தான் அப்படி புயல் அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கண்மலையின் பிளவுல ஒரு சின்ன குருவி தலையை தூக்கி பாடிக்கிட்டு இருக்குதான் சந்தோஷம். அந்த டிராங்குவிலிட்டி, அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். அது நமக்குள்ள இருக்கு. இந்த சிந்தனையோடு 12ஆம் அதிகாரத்தை முடிக்கிறோம். அடுத்த வாரம் 13ஆம் அதிகாரம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க எல்லாருமா வந்து பாதத்துல அமர்ந்து வசனங்களை கேட்க, வாழ்க்கைக்கான வழிமுறைகளை ஆண்டவரே எங்களுக்கு நடைமுறையான ஒரு கிறிஸ்தவத்தை ஆக்கியோன் மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வசனமும் ஆவியானவர்னால ஏவப்பட்டு எழுதப்பட்டது, ஒரு நோக்கத்தோடு அது எழுதப்பட்டது. கண்டிக்கிறதற்கு, சீர்பொருந்துறதுக்கு, சீர்திருத்தலுக்கு, உபதேசத்துக்கு பயன்படக்கூடிய வசனங்களாய்தான் நீர் அதை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. நன்றியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ரீதியாளின் இருதயத்தை திறந்தது போல இன்றைய நாளிலும் எங்கள் உள்ளங்களில நீர் இவைகளை பதிய வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, முக்கியமான சில காரியங்களை நாங்க அறிவுறுத்தல்களை பார்த்தோம். அதன்படி ஆண்டவரே எங்களை சரி செய்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். Help us to focus on you only. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். மாலை அன்று எங்களால ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தாரும். எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும். வந்திருக்க 3 பேருடைய குடும்பங்களையும், அவர்களுடைய இனத்தார் ஜனத்தார் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை, பலத்தை இவர்களுக்கு தாரும். இவர்கள் செய்கிற பிரயாசங்கள், ஊழியங்கள், ஆண்டவரே இவங்க பங்கு பெறுகிற காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிங்க. நாம மகிமைக்கென்று இருக்கட்டும் சுவாமி. குடும்பங்களில சமாதானம், சந்தோஷம் இருக்கட்டும். நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் என்று உலகத்துல மக்கள் காண, உலகத்தை விட்டு ஒரு பிரிந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, sister. Good night, sister. Very much. Thank you, sister. Good night. Good night. Thank you. Good night.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடியில 13ஆம் அதிகாரம் வருகிறோம். அப்ப அதோட அந்த புக்கு முடியுது. அடுத்ததா என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வாங்க. சரி sister. சரியா? இப்ப நம்ம எபிரேயர் படிக்கிறோம் இல்லையா? எபிரேயரை முடிச்சுட்டா நீ அடுத்து எந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டடி எப்படி செய்யலாம்ன்றத நெக்ஸ்ட் வீக் சொன்னோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். Okay sister. All right? Okay, bye. Good night sister. Thank you. Good night. God bless you. Good night.